Hi friends, welcome to Black Eagle YouTube channel. நம்ம இன்னைக்கு வந்து 3x3 cube எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இன்ன 4 ஃபார்முலாஸ்ல வந்து இதுதான் அந்த ஃபார்முலா. நம்ம வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத வந்து கலச்சிக்கலாம். Friends, நம்ம கியூபை வந்து இப்போ கலச்சிட்டோம். இப்போ வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் இந்த கியூப்ல என்னன்னா, இந்த ஒயிட்டுக்கு ஒயிட்டு தான் இருக்கும். இந்த ப்ளூக்கு பதிலாக மட்டும் இந்த என் கியூப்ல வந்து பர்பிள் கலர் தந்திருக்காங்க. இந்த ரெட்டுக்கு பதிலாக பிங்க் கலர் தந்திருக்காங்க. இதுதான் ஒரு மிஸ்டேக், மாற்றி தந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 4 ஃபார்முலா வச்சு இந்த ஃபுல் கியூபையும் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டை வந்து இப்போ ப்ளஸ் மாதிரி சேர்க்கணும். அதுக்கு வந்து இப்போ ஒயிட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒயிட்டு வந்து நம்மளுக்கு 2 சேர்ந்து இருக்குது. இந்த 1 2 3 இந்த 3 இது சேர்ந்தால் நம்மளுக்கு ப்ளஸ் மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. அப்படின்னா அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து இப்படி திருப்பினோம்னா மேலே ஒயிட் வந்துடுது. இப்போ ப்ளஸ்ஸு மாதிரி மட்டும்தான் சேர்ந்துக்கணும், வேறு எந்த கலரும் சைடில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த இருக்கிற கலரை வந்து அழிச்சிருவோம். அடுத்து வந்து வேறு எங்கே ஒயிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் வந்து இந்தாண்ட இருக்குது. அதனால் ஒயிட்டுக்கு மேலே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே தூக்கிடலாம். அதுக்கு முதல்ல அந்த ஒயிட் இங்கே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம மேலே ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கே ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும். வேறு இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை வந்து இப்படி திருப்பி மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கலர் சேர்ந்துருக்கு, அதனால இந்த கலரை இப்போ கலைக்கணும். அதுக்கு வந்து இப்போ சேர்ந்த இடத்துக்கு கீழே வந்து இறக்கி கீழே இருந்தாண்டு திரும்பி மேலே ஏற்றிட்டா நம்மளுக்கு இப்போ ப்ளஸ்ஸு கிடச்சிரும். நாம் இப்போ வந்து ப்ளஸ்ஸு மாதிரி சேர்த்திட்டோம். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த நடுவில் என்ன கலர் இருக்குன்னா ஆரஞ்சு. இதுக்கு மேலேயும் ஆரஞ்சு வர மாதிரி இப்போ சேர்த்த போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ சேர்த்தணும். கீழே இருக்கிறத மட்டும் விட்டுறணும், இது தேவையே இல்லை, நம்ம கடைசியாக தான் இதை சேர்த்த போகிறோம். இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இது சேர்த்தி முடிக்கும் போதே சில பேர்த்துக்கு இந்த 2 கலரும் ஒரே மாதிரி வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரே மாதிரி வரல. அப்படின்னா இப்போ க்ரீன் மேலே பிங்க் இருக்குது, அதை அப்படியே கீழே அப்படியே கொண்டு வந்து இப்போ பிங்க் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போயிடணும். பிங்க் இந்தாண்ட இருக்குது, நான் பிங்க் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி இது மேலே ஏற்றிடணும். இப்போ மேலே ஏற்றிட்டேன்னா எனக்கு பிங்க் சேர்ந்துடும். இப்போ க்ரீன் சேராமல் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற க்ரீனை வந்து திரும்பி நான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே திருப்பிட்டேன்னா எனக்கு க்ரீனும் சேர்ந்துடும். இப்போ வந்து எனக்கு ப்ளஸ்ஸும் சேர்ந்துருச்சு, இந்த 2 கலரும் சேர்ந்துருச்சு, இந்த 2 கலரும் சேர்ந்துருச்சு, இந்த 2 கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லைனை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லைனை சேர்க்கறதுக்கு வந்து இங்கே எங்கே ஒயிட், இந்த கார்னரில் எங்கே இந்த சைட்லலாம் எங்கே ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு வந்து இங்கே மேலே இருக்க ஒயிட்டு, இந்த அடியில் இருக்க ஒயிட்லாம் ஃபஸ்ட்டு விட்ருங்க. இந்த கடைசி ரோவில் இருக்க ஒயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே ஒயிட் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆரஞ்சு. இங்கே ஆரஞ்சு இருந்துச்சுன்னா இங்கே ஆரஞ்சுக்கு நேராகவே இதை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எனக்கு இப்படி இருக்குது, இது வந்து ஒயிட்டு, இந்த சைடு வந்து ஆரஞ்சு. எனக்கு இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா இதை ஆரஞ்சு பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவான ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மேலே ஒரு ஒயிட்டையும் இந்த ஃபஸ்ட் ரோவையும் சேர்க்க போகிறோம். இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கூட எடுத்துகிட்டு போனோடனே ஆரஞ்சை இப்போ உங்களுக்கு ரைட் சைடில் வச்சுக்கணும். ரைட் சைடில் வச்சுக்கிட்டு ஒயிட் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கணும், மேலே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ ஆரஞ்சு இந்தாண்ட இருக்குன்னா ஆரஞ்சுக்கு இந்த சைடு திருப்பி மேலே இருக்க ஒயிட்டை கீழே இறக்கணும். இறக்கி இந்த சைடு திரும்பியும் ஆரஞ்சுக்கிட்டே திரும்பி இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துட்டா திரும்பி இதை மேலே ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே சேர்ந்துடும், இங்கே அந்த ஆரஞ்சும் சேர்ந்துடும், இந்த ப்ளூவும் சேர்ந்துடும். இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த இடத்துல ஒயிட்டை சேர்க்க போகிறோம். இப்போது ஒயிட் வந்து எனக்கு இங்கே இருக்குது,
இப்போ எனக்கு ஒயிட் இங்கே இருக்குது, பிங்க் இங்கே இருக்குது, பிங்கோட இங்கேயும் பிங்க் இருக்குது. பிங்க் இல்லைன்னா நம்ம பிங்க்கு கூட எடுத்துகிட்டு வந்து தான் சேர்க்கணும். பிங்க்கு கூட எடுத்துகிட்டு வராமல் சேர்த்தோம்னா இந்த க்யூப் வந்து தப்பாக தான் சால்வ் ஆகும். அதனால் பிங்க் கூட எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இந்தாண்ட திருப்பி கீழே இறக்கி திரும்பி இந்தாண்ட திருப்பி மேலே ஏற்றிட்டா இந்த ஒயிட் சேர்ந்துடும், பிங்க்கு க்ரீனும் சேர்ந்துடும். இப்போ அடுத்து வந்து இந்த ரெண்டு இது சால்வ் பண்ணணும். இப்போது வேறு ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒயிட் எனக்கு வந்து இங்கே இருக்குது அப்படின்னா க்ரீன் வந்து இங்கே இல்லை. நான் க்ரீன் பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு க்ரீன் இங்கே இருக்குன்னா நான் க்ரீன் பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு இப்போ இங்கே ஒயிட் இருக்குது, இந்த அண்டையும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது. அப்படின்னா இதே ஃபார்முலாவை தான் ஹைட் அண்ட் சீக். ஹைட் டவுன் ஓப்பன் அப். இந்த இது முடித்தோடனே உங்களுக்கு வந்து இங்கே ஒயிட் சேர்ந்துடும், ஆரஞ்சு சேர்ந்துடும், க்ரீனும் சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த ஒரே ஒரு பீஸை தான் சேர்த்த போகிறோம். இப்போ ஒயிட் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது. இப்போ ஒயிட்டுக்கு மேலே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ எனக்கு கீழே ஒயிட் இருக்குது, மேலே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஒயிட்டுக்கு கீழே இறக்கி ஒரே ஒரு ரவுண்டு திருப்புறேன். திரும்பி இந்த ஒயிட்டை மேலே ஏற்றிடுறேன். இப்போ எனக்கு ஒயிட் வந்து சைடில் வந்துருச்சு. இப்போ சைடில் வந்து பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் இந்தாண்ட இருக்குது. இப்போ ஒயிட் வந்து மாறி இந்தாண்ட வந்துருக்கு, பிங்க்கு இந்தாண்ட வந்திருக்கு. அப்படின்னா அது பிங்க்கு கூட எடுத்துகிட்டு போயிடணும். பிங்க் எனக்கு இங்கே இருக்குது, இங்கேயும் பிங்க் இருக்குது, சைடில் ஒயிட் இருக்குது, மேலே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னா போன டைம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு திருப்பி செஞ்சோம். இந்த டைம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடில் திருப்பி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கீழே இருக்கிறத ஹைட் பண்ணி மேலே இருக்கிறத இறக்கி திரும்பி கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒயிட்டும் சேர்ந்துடும், ஃபஸ்ட் ரோவும் சேர்ந்துடும். இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த ஒயிட்டையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் ரோவை சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க ரெண்டு பீஸை பார்க்கணும். இந்த ரெண்டு பீஸில் எந்த பீஸில் எல்லோ வராத பீஸாக இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போ நான் தேடி பார்க்குறேன், எனக்கு இந்த பீஸில் மட்டும்தான் எல்லோ வரல. இப்போ எனக்கு இந்த பீஸ் இந்த இடத்துல இருக்குது, எனக்கு இந்த பீஸில் மட்டும்தான் எல்லோ வரல. அப்படின்னா இங்கே என்ன கலர் இருக்குது? ப்ளூ கலர். ப்ளூ கலருக்கு மேலே என்ன இருக்குது? பிங்க் கலர் இருக்குது. ஆனால் இங்கே ப்ளூ கலருக்கு மேலே ப்ளூ கலர் ஏதோ வரணும். அதனால் இதை ப்ளூ கலருக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஆரஞ்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கீழே இருக்க கலர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு ஆரஞ்சு தான் இருக்குது, அதனால ஆரஞ்சு வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்படின்னா கீழே இந்த ப்ளூ கலரை இப்படி லெஃப்ட் சைடில் திருப்பி ஒயிட் இந்த ஆரஞ்சு இங்கேருந்து கீழே இறக்கி திரும்பி இதை இது பண்ணதை லாக் பண்ணதை திரும்பி எடுத்துடணும். எடுத்துட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த ஒயிட்டு களைஞ்சிரும். அதனால வந்து ஒயிட் இப்படி திருப்பிக்கணும், ஆரஞ்சு பக்கம் திருப்பிக்கணும். ஆரஞ்சு பக்கம் திருப்பி இதை வந்து ரைட் சைடு திருப்பி லெஃப்ட் சைடு டவுன் பண்ணி திரும்பி இந்த ரைட் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிட்டா வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருந்த ரெண்டு பீஸும் இந்த இடத்துக்கு ரெண்டு மாறிடும். இப்போ வந்து நம்மளுக்கு பர்பிளும் ரெட்டும் சேர்ந்துருச்சா? இப்போ அடுத்து வந்து இங்கே இருக்க பார்க்கணும். இப்போ வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு கலரும் இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் இல்லை, நம்மளுக்கு க்ரீனுக்கு மேலேயே தான் இருக்குது. க்ரீனுக்கு மேலே இருக்கலாம், க்ரீனுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குன்னா இங்கே இருக்கிறத வந்து ரைட் சைடில் திருப்பி ஆரஞ்சை கீழே இறக்கி லெஃப்ட் சைடில் இருக்க ஆரஞ்சு கீழே இறக்கி திரும்பி இங்கே இருக்கிறத ஓப்பன் பண்ணிடணும். இப்படி லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணிடணும். திரும்பி இதை மேலே தூக்கிட்டு இப்போ ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு தான் சேரணும். அதனால் வந்து நம்ம ஆரஞ்சு கீழே இறக்கணும். அதனால் வந்து இப்படி லெஃப்ட் சைடில் திருப்பி மேலே இருக்க ரைட் சைடில் இருக்க ஒயிட்டை கீழே இறக்கி திரும்பியும் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஒயிட் பீஸை வந்து இது கூட சேர்த்துணும். சேர்த்து மேலே ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து க்ரீனும் ஆரஞ்சும் சேர்ந்துருச்சு. நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு எது சேரலன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு தான் சேரலை. இங்கே எங்கேயாச்சும் கலர் இருக்கான்னு பார்க்கணும்.
எனக்கு வந்து இங்கே கலர் இருக்குது, அதனால் வந்து இங்கே பிங்க் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இது சேராது. இப்போ நம்ம பிங்க்கு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பிங்க் இங்கே இருக்குது, இதுவும் சேரும். இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா அதை லெஃப்ட் சைடில் திருப்பி ரைட் சைடில் இருக்க ப்ளூவை கீழே இறக்கி திரும்பியும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிடணும். திரும்பி இந்த ஒயிட் கலைஞ்சிரும். இப்போ நம்ம எதை கீழே இறக்கணுமோ அந்த சைடு எடுத்துக்கிட்டு இதில் ரைட் சைடு திருப்பி இந்தாண்ட இருக்க மேலே இருக்க ஒயிட்டை கீழே இறக்கி திரும்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு கலர் சேர்ந்துருச்சு, க்ரீனும் பிங்க்கும் மட்டும்தான் சேரல. இப்போ வந்து க்ரீன் கலரும் பிங்க் கலரும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து க்ரீன் கலரும் பிங்க் கலரும் இருக்குது. இப்போ க்ரீன் கலர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ எனக்கு பிங்க் கலர் ரைட் சைடில் இருக்குன்னா க்ரீனை வந்து லெஃப்ட் சைடில் திருப்பி பிங்கை கீழே இறக்கி திரும்பியும் ஓப்பன் பண்ணிட்டா திரும்பியும் மேலே ஏற்றிடணும். இப்போ வந்து ஒயிட்டு திரும்பியும் கலைஞ்சிரும். இப்போ கீழே இறக்குன பக்கத்தை எடுத்துக்கணும். இப்போ இங்கே ஒயிட் இருக்குது, அதனால் வந்து நான் இந்தாண்டு திருப்பிக்கிறேன். ரைட் சைடு திருப்பி மேலே இருக்கிறது கீழே இறக்கி திரும்பியும் ஓப்பன் பண்ணி மேலே ஏற்றிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த 2 கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ ப்ளூ சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு, பிங்க்கும் சேர்ந்துருச்சு, மேலே இருக்க ஒயிட்டும் சேர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சில டைம் வந்து உங்களுக்கு வந்து க்யூபில் வந்து இந்த 2 டைம் சேரும்போது இங்கே இருக்கிற ஆரஞ்சு வந்து இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற ப்ளூ வந்து இங்கே வந்துடும். இந்த மாதிரி இங்கே கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இப்படி வரும்போது இந்த வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா இங்கே இருக்க 2 பீஸும் கீழே வந்துடும். திரும்பி நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா இங்கே இருக்கிற பீஸ் வந்து இங்கே இந்த மாதிரி ப்ளூ இங்கே வரும், ஆரஞ்சு இங்கே சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ப்ளஸ்ஸு மாதிரி சேர்க்க போகிறோம். இந்த எல்லோவை இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த க்யூவே ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம இங்கே எல்லோ ப்ளஸ்ஸு மாதிரி சேர்த்துறோம். அதுக்கு வந்து இந்த ஜே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜே ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒன்று கவனிங்க. சில டைம் வந்து உங்கள் க்யூப்பில் வந்து ஒரே ஒரு டாட் வந்திருக்கலாம், இல்லைனா என்னை மாதிரி இப்படி ஒரு லைன் வந்திருக்கலாம், இல்லை இப்படி லைன் வந்திருக்கலாம். எனக்கு வந்து இப்படி லைன் வந்திருக்கு. சில டைம் வந்து உங்களுக்கு ஜே மாதிரி இப்படி வந்திருக்கலாம். எனக்கு வந்து இப்போ ப்ளஸ்ஸும் சில டைம் வந்திருக்கலாம். எனக்கு வந்து இப்படி லைன் வருது, நான் அதை மாதிரி இப்படி கீழே இப்படி வச்சுக்கிறேன். இப்படி இருக்கிற மாதிரி லைனு, மேலே இப்படி ஒயிட்டு இப்படி இருக்கிற மாதிரி லைனு இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் கீழே 1 டைம் இறக்கி ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் ஒரு டைம் இப்படி திருப்பிடணும். ஜே எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போடணும். மேலே ஒரு லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி மேலே ஒரு லைனு. இப்போ ஜேவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். அதுக்கு வந்து கீழே இருக்க லைனில் முதல்ல அழிக்கிறோம், திரும்பியும் மேலே இருக்க லைனை அழிக்கிறோம், திரும்பியும் போட்ட லைனை திரும்பியும் அழிக்கிறோம். அழிச்சோம்னா நம்மளுக்கு இது 2 கலரும் கலையாது. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஜே மாதிரி வந்துருச்சு. ஒரு டாட் இருந்தால் உங்களுக்கு லைன் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி இதே உங்களுக்கு இப்போ ஒரு லைன் இருந்துச்சுன்னா ஜே மாதிரி வந்துடும். நீங்கள் அந்த லைன் இப்படி வச்சுக்கிட்டு திரும்பி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜே வந்துடும். இப்போ இந்த ஜே வந்துருச்சு. இப்போ ஜேவை வந்து இப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ ஜே வந்து இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் ஜே வச்சுக்கிட்டு திரும்பி இந்த ஜே ஃபார்முலா ஒரு லைனை போட்டு ரைட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் திருப்பி மேலே ஒரு லைனை திருப்பி மேலே ஒரு லைனை போட்டுக்கணும். அடுத்து வந்து இப்போ ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வரோம். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு இருக்க லைனை அழிக்கிறோம், மேலே இருக்க லைனை அழிக்கிறோம், இப்போ இங்கே இருக்கிற லைனை அழிக்கிறோம். இப்போ அழித்தோம்னா எனக்கு இப்போ ப்ளஸ்ஸு மாதிரி சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து இங்கே இருக்கிறதோட இந்த கலரையும் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் திருப்பி பார்க்குறேன். எனக்கு இங்கே க்ரீன் சேர்ந்துருக்கு, வேறு எந்த இங்கே ப்ளூ சேர்ந்துருக்கு. இப்போ இந்த கலர் இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை. திரும்பி வேறு ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு திருப்பி பார்க்குறேன். எனக்கு பிங்க்கு சேர்ந்துருக்கு, ஆரஞ்சு சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி தான் வருது. அதனால் சேர்ந்ததை பின்னாடி வச்சுக்கணும். இன்னொன்று எனக்கு சேர்ந்துருக்கு, அதை முன்னாடி வச்சுக்கிறேன். முன்னாடி வச்சு இதே கார்னர் ஃபார்மில் எப்படி போடணுன்னா இப்படி ரைட் சைடில் ஒரு இதை கீழே இறக்கி 1 2 டைம் சுற்றி திரும்பி மேலே இருக்கிறத மேலே தூக்கிடணும். திரும்பி ரைட் சைடில் எடுத்து ரைட் சைடுக்கு வர மாதிரி திருப்பி கீழே இறக்கி ஒரே ஒரு டைம் தான் திருப்பணும்.
இந்தாண்டி திருப்பி மேலே ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே சேர்ந்துடும். இப்போ ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு, இந்த க்ரீனும் பிங்க்கும் தான் சேரல. அப்படின்னா எனக்கு சேர்ந்தது பின்னாடி வச்சுக்கணும். இப்போ எனக்கு ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்ந்துருச்சுன்னா இப்போ ப்ளூ பின்னாடி வச்சுருக்கு, ஆரஞ்சு லெஃப்ட் சைடில் தான் வச்சுக்கணும். நீங்கள் எப்படி ப்ளூ வந்து இப்போ ஆரஞ்சு வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு ப்ளூவை வந்து ரைட் சைடில் வைக்கக்கூடாது. இந்த சேர்ந்ததை ரைட் சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக போயிடும். அதனால் வந்து இன்னொன்று சேர்ந்துருந்தால் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் அந்த ஃபார்முலாவை திரும்பி யூஸ் பண்ணணும். ரைட் சைடில் வந்து ஒன்று கீழே இறக்கி 1 2 டைம் திருவி மேலே ஏற்றி இன்னும் ஒரு டைம் திருவி கீழே இறக்கி இன்னும் ஒரு டைம் திருவி மேலே ஏற்றிட்டோம்னா இது லைன் கலைஞ்சிடும். திரும்பி நம்ம இது சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறது சேர்ந்துடும், இங்கேயும் சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம 11 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இந்த 11 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே தேவையான கலர் பண்ணுறோம். எனக்கு இங்கே தேவையான கலர் வந்துருச்சு. சில டைம் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வராது. எப்படின்னா அது ஒரே நிமிஷம். இப்போ எனக்கு வந்து இந்த இது சில டைம் உங்களுக்கு 4மே தேவைப்படாது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த 4 இதுவும் சேர்ந்துருக்காது. இப்போ இந்த 4 இதுவும் இப்போ சேர்ந்துடலன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இந்த 11 ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எனக்கு இப்போ 4 இது சேரலன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 11 ஃபார்முலா இப்போ ஃபஸ்ட்டு 11 போடுறதுக்கு 1 போட்டுப்போம். 1 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் திருப்பிக்கணும். இன்னொரு 1 போடுவோம். இதாண்ட 1 போட்டுக்கிட்டு இதை வந்து லெஃப்ட் சைடில் திருப்பிக்கணும். ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்தால் இந்த 1 சேர்ந்துடும். இந்த 1 மேலே ஏற்றிட்டு திரும்பி இந்த 1 இப்படி திருப்பிடணும். லெஃப்ட் சைட் டு ரைட் சைட் திரும்பி இதை மேலே ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்போ இங்கே கலைஞ்சிரும். திரும்பி இதை சும்மா சேர்த்து வச்சோம்னா நம்மளுக்கு இங்கே தேவையில்லாத கலர் வந்துச்சு. இதே நீங்கள் 11 ஃபார்முலாவே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலராச்சு தேவைப்படும். இந்த 3 கலரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் தேவைப்படணும். அப்படின்னா இப்போ இந்த 3 கலரில் எல்லோ விட்டுருங்க. இந்த க்ரீனும் ஆரஞ்சும் இந்த 3 கலரில் வந்துருந்துச்சுன்னா இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 11 ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து இது ஒவ்வொன்றும் இது ஆகாது. திரும்பி அப்படியே வச்சுக்கிட்டு 11 ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தேவையான கலர் வந்துடும். தேவையான கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கடைசியாக எதுவுமே பண்ண தேவையில்லை. கார்னர் ஃபார்முலாவே 2 டைம் போடணும். ரைட் சைடு ஒரு டைம் போடணும், லெஃப்ட் சைடு ஒரு டைம் போடணும். அது எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ வந்து இங்கே சேரல, அதனால நான் சேர்த்திக்கிறேன் 11 ஃபார்முலா யூஸ் பண்ணி. எனக்கு இங்கே ஒன்றே தான் சேர்ந்துருக்கு, அதனால் 11 ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஒரு லைன் கீழே போட்டு ரைட் சைடு திருப்பி இந்தாண்டு ஒரு லைன் கீழே போட்டு ரைட் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி மேலே தூக்கி லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி மேலே தூக்கணும். இங்கே கலைஞ்சிரும். இப்போ திரும்பி எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு இங்கே தேவையான கலர் வந்துச்சு. பர்பிள் பிங்க்கு தேவையா? அடுத்து வந்து இங்கே ஆரஞ்சு ப்ளூ தேவை. இப்போ நீங்கள் 4 கலரும் ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று 4மே சேர்ந்துருச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இங்கே ஆரஞ்சு, இங்கே க்ரீனு, இங்கே எல்லோ சேர்ந்துருச்சு அப்படின்னா இதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் உங்களுக்கு சேரல, இந்த 3 இது சேரலை அப்படின்னா ரைட் சைடில் வச்சுக்கணும். எனக்கு வந்து இங்கே 2 சேர்ந்துருச்சு அப்படின்னா நான் சேர்ந்ததை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், சேராத ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இப்போ கடைசியாக வந்து இந்த கார்னர் 3rd ஃபார்முலாவே நம்ம 2 டைம் போட போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறத ஒரு டைம் கீழே இறக்கி 2 டைம் திரும்பி மேலே ஏற்றி திரும்பி இங்கே ஒரு டைம் திருப்பி கீழே இறக்கி ஓப்பன் பண்ணோம்னா மேலே சேர்ந்துடும். இப்போ கலைஞ்சிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே ஃபார்முலா லெஃப்ட் சைட்லேயும் பண்ணணும். லெஃப்ட் சைடில் கீழே இறக்கி 2 டைம் திருப்பி மேலே ஏற்றி இந்தாண்ட ஒரு டைம் திருப்பி இந்தாண்ட ஒரு டைம் திருப்பிடணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் சேர்ந்துருக்கலாம், சேர்ந்ததை இந்தாண்ட வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 சேர்ந்துருக்காது. நான் கடைசியில் வந்து இந்த 2 சேராத போது 2 டைமும் இப்போ நான் 2 டைம் ரைட் சைடில் ஒரு டைமும் லெஃப்ட் சைடில் ஒரு டைமும் போட்டேன்னா அது ஒரு டைம். அப்படின்னா இந்த மாதிரி 2 டைம் அப்படியே க்யூபை திருப்பாமல் இப்படி திருப்பி வைக்காமல்
நம்ம பண்ணிட்டோம்னா இந்த க்யூப் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து திரும்பியும் நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணிட்டேன், அதனால் வந்து திரும்பி இன்னொரு டைம் பண்ணுறேன். ரைட் சைடில் கீழே இறக்கி 2 டைம் திருப்பி மேலே ஏற்றி திரும்பி ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் இருக்க திருப்பி கீழே இறக்கி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கலந்துடும். திரும்பி லெஃப்ட் சைடில் 2 டைம் திருப்பிடுறேன், மேலே ஏற்றிடுறேன், இந்த இடம் திருப்பிக்கிறேன், ஒரு டைம் கீழே இறக்கிக்கிறேன், திரும்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து இந்த ஃபுல் க்யூபு சால்வ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்களும் ஈஸியாக க்யூப் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. என் சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ், அண்ட் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.